காலை உணவை வேண்டா வெறுப்பாய் சாப்பிட்டுவிட்டு பெட்டில் கரிகாலன் உட்கார்ந்திருந்த போது அலுவலக நண்பர் ஃபோனில், சார், நம்ம மெசேஜை வாட்ஸ்ஆப்பில் பார்த்துவிட்டு டோனர் ஒருத்தர் வந்திருக்கார். ரொம்ப சந்தோஷம். பிளட் பேங்க் போயிட்டு வந்த பிறகு எனக்கு வீடியோ கால் பண்ணுங்க. உங்கள் ரெண்டு பேருக்கும் நேரில் நன்றி கூற முடியாவிட்டாலும் வீடியோவில் நன்றி சொல்கிறேன் என்றான் கரிகாலன். சற்றும் எதிர்பாராத நேரத்தில் கரிகாலனை 4 ஆண்டுகள் வராத கொரோனா தொற்று தற்போது ஆட்கொண்டு விட்டது. அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட நரகத்தை பல்வேறு பரிமாணங்களில் காட்டியது தற்போதைய வேரியன்ட் கொரோனா. உடல் அவதி ஒரு பக்கம், மன அழுத்தம் மறுபக்கம். மருந்து, ஊசியை தவிர ஆக்சிஜனும் ஏற்றினார்கள். வைரஸ் வெள்ளை அணுக்களை பெரிதும் பாதிப்பதனால் டாக்டர் பிளாஸ்மா தெரப்பியை பரிந்துரைத்தார். ஏற்கனவே கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு குணமானவர்களின் இரத்தத்தை பிரித்து எடுக்கப்படும் பிளாஸ்மா கரிகாலனைப் போல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பெரிதும் உதவும் என்றார். அதுபோன்ற டோனர்களை ஏற்பாடு செய்யவும் கூறினார். அரை மணி நேரத்தில் நண்பரின் வீடியோ கால் வர அலுவலக நண்பரின் அருகில் நிற்பவரின் முகத்தை சற்று உற்று கவனித்த போது, அட, இது நம்ம கல்லூரி ஜூனியர் ஆதித்தாச்சே. தற்போது உடல் சற்று பூசிய டிஷர்ட்டில் ஜம்மென்று சின்னத்திரை ஹீரோ கணக்காய் இருந்தான் ஆதித்யா. ஆதித், என தெரியுதா? நல்லா தெரியுது சீனியர், உங்களை மறக்க முடியுமா? சிரித்து கொண்டே தொடர்ந்தான் அவன். உன்னை கவனிச்சிங்களா பாஸ், கொரோனா விஷயத்தில் நான் தான் சீனியர். குரலில் அதே உற்சாகம், அதே நகைச்சுவை. எவ்வளவு வருஷமாச்சு உன்னை பார்த்து? எங்கே இருக்கா ஆதித்? நம்ம ஊரில் தான் பாஸ். நான் புதுச்சேரி கவர்மெண்ட்டில் யூடிசியாக இருக்கேன். அப்படியா? பாரேன், நானும் இதே கவர்மெண்ட்டில் டெபுட்டி டைரக்டராக இருக்கேன். இது நாள் வரை உன்னை பார்க்க முடியல. ஆமாம், நீ எல்லாம் பெரிய ஆளாக ஆகியிருப்பேன்னு தானே நினச்சேன். உங்களவங்களில் நிறைய பேர் யுஎஸ் போன்ற வெளிநாடுகளில் தானே இருக்காங்க. பாஸ், இப்போவும் நான் பெரிய ஆள் தான். தேவையான அளவு சம்பளம், நம்ம ஊர்லேயே மனைவி, குழந்தைகள், குடும்பத்தோட நிம்மதியாக இருக்க முடியுது. இதுக்கு மேலே என்ன வேணும் பாஸ்? சிரித்தபடி ஆமோதித்தான் கரிகாலன். சியு பாஸ், சீக்கிரமாக குணமாகி வெளியே வாங்க, பார்க்கலாம். சிரித்தபடி விடைபெற்றான் ஆதித்யா. தொலைபேசி இணைப்பும் துண்டிக்கப்பட்டது. தற்போது நினைவில் பதிந்த ஆதித்யாவின் அழகு முகம் கரிகாலனது நினைவை கிட்டத்தட்ட 34 ஆண்டுகள் பின்னோக்கி கல்லூரி வாழ்க்கைக்கு அழைத்துச் சென்றது. 1990ஆம் ஆண்டு தாகூர் கலைக்கல்லூரி, தமிழ்துறை. சிதம்பர பொறியியற் கல்லூரியின் ஆண்டு விழாவின் அழைப்பிதழை கையில் வைத்திருந்தபடி பேராசிரியர் இளங்கோ வானத்திற்கும் பூமிக்கும் குதித்து கொண்டிருந்தார். கரிகாலனிடம் புரிந்தார். எந்த திட்டமும் இல்லாமல் பொறியியற் கல்லூரி விழாவில் நம்ம கல்லூரியும் கலந்துக்கணும்னா எப்படி கரிகாலன்? ஐயா, விழா கமிட்டியில் இருக்கும் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் நம்ம நண்பர். ரொம்ப முயற்சி பண்ணி நம்ம கல்லூரியை கூப்பிடணுங்கிறதுக்காக இன்னும் சில ஆர்ட்ஸ் காலேஜுகளே கூப்பிட்டுருக்காங்க. நீ சொல்றது சரிதான். இப்போ அந்த நண்பரோட பெயரை காப்பாற்றணும்ல. 5 நாட்கள் நடக்க போகும் இந்த விழாவில் ஏராளமான போட்டிகளில் பயிற்சியே இல்லாமல் எப்படி பங்கு கொள்ள முடியும்? நாம் ஒரு பரிசாவது வாங்காவிட்டாலும் பேரை கெடுத்துக்காம வர வேணாமா? எப்படியோ பேசி கரிகாலன் அவரை சம்மதிக்க வைத்து ஒரு வேனை ஏற்பாடு செய்து அன்று மாலை 5 மணிக்கு ஒரு இடத்துக்கு 15 மாணவர்களையும் வரவழைத்து விட்டார். அதில் 1ஆம் ஆண்டு படிக்கும் அந்த ஆதித்யாவும் ஒருவன். வேனில் ஒரு சிலர் தூங்கி விழுந்தபடி இருக்க, ஒரு சிலர் அரட்டை எடுத்து கொண்டிருக்க, ஆதித்யா மட்டும் ஒவ்வொருவரிடமும் சென்று அறிமுகப்படுத்தி கொண்டு அனைவரிடமும் பழகினான். அவரவர் தனித்திறமைகளையும் பேச்சுவாக்கில் தெரிந்து கொண்டான். சிதம்பரம் சேரும்போது இரவாகிவிட்டது. விழா நடக்கும் அந்த கேம்பஸில் நுழையும் போதே உற்சாகம் தொற்றிக்கொண்டது. எங்கு பார்த்தாலும் மாணவ மாணவியர்கள். கரிகாலனது பிஇ படிக்கும் நண்பர் வந்து பேராசிரியர் மற்றும் எல்லோரையும் வரவேற்றார். எல்லோருக்கும் வாழ்த்து கூறினார். கரிகாலனுக்கு கவலை வந்தது. இவ்வளவு விமர்சையாக நடக்கும் விழாவில் நமது பங்கு என்ன? நம்மால் இவர்களுடன் போட்டி போட முடியுமா? நண்பரின் பெயரை காப்பாற்ற முடியுமா? இரவு உணவு முடித்துவிட்டு அவசரமாக அனைவரும் தங்குவதற்கு கொடுக்கப்பட்ட வகுப்பறையில் கூடினார்கள். தமிழ் பேராசிரியர் முன் அனைவரும் உட்கார்ந்து விவாதிக்க ஆரம்பிக்க, மைம், ஸ்கிட், ரங்கோலி இப்படி சில போட்டிகள் பரிச்சயமில்லாத காரணத்தினால் அதை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். வேறு எங்கோ கண்டதை எல்லாம் ஆளாளுக்கு பகிர்ந்து கொண்டார்கள். ஆனால் ஆர்வமாக விவாதித்தவர்கள் எல்லாம் போகாத ஊருக்குத்தான் வழிவகுத்தார்கள். இப்படி ஆளாளுக்கு பேச கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்திற்கு மேலும் வாத விவாதங்கள் நீண்டு கொண்டிருக்க ஆக்கப்பூர்வமாய் எதுவும் நடந்ததாய் தெரியவில்லை. பேராசிரியர் பொறுமை இழந்து கரிகாலனை பார்த்து, நான் அறைக்கு போய் நிம்மதியாக தூங்க போறேன். உங்களை எல்லாம் நம்பி வந்தேன் பாருங்க, என்ன சொல்லணும் என்று புலம்பியவாறு கிளம்பிவிட்டார். கரிகாலன் வெறுத்தே போனான். காலையிலிருந்து அலைச்சல் வேறு, சோர்வு அழுத்த தரையில் கை வைத்தபடி கீழே உட்கார்ந்து விட்டான். அப்போது ஆபத் பாந்தவனாய் எழுந்தான் ஆதித்யா. கொடுக்கப்பட்ட அரை வகுப்பறை என்ற காரணத்தினால்
சில மாணவர்களை அழைத்து அறையில் இருந்த பெஞ்சுக்களை எல்லாம் ஒரு பக்கமாய் போட்டான். அறையை 3ஆய் பிரித்தான். ஒன்றும் கவலைப்படாதீங்க பாஸ், நாளைக்கு இனாகிரேஷன் யாரும் போக வேணாம், ப்ரொஃபஸர் மட்டும் போகட்டும், நாம எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். கரிகாலன் விரக்தியாய், என்னத்தை ப்ராக்டிஸ் பண்ண பாஸ், ஷெட்யூல் ஃபுல்லாக பார்த்துட்டேன். நாளைக்கு ஒரே ஒரு போட்டி மைம் மட்டும்தான், அதுவும் மாலை 4 மணிக்கு தான். நாளை மறுநாள் 10 மணிக்கு 2 போட்டி இருக்கு. ஒன்று லைட் மியூசிக், இன்னொன்று ரங்கோலி. கரிகாலனை பார்த்து, பாஸ், ஒழுங்காக பிளான் போட்டால் நமக்கு நிறையவே நேரம் இருக்கும். நீங்களும் தபேலா நல்லா வாசிக்கிற பாஸ்கரும் லைட் மியூசிக் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வரைவதில் திறன் படைத்த எழிலனையும் நோயலையும் பார்த்து நீங்கள் 2 பேரும் ரங்கோலிக்கு பிளான் பண்ணுங்க. இப்போது மணி 9ஆவது, 1 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் என்றான். யேசுதாஸ் உட்பட 5 பேரை அழைத்து மைம்கான ரிஹர்சலை கொடுத்தான் ஆதித்யா. அப்போது மட்டுமல்ல, எப்போதும் உள்ள இளைஞர்களின் தலையாய பிரச்சனையான வேலையில்லா திண்டாட்டத்தை மையமாய் வைத்து ஸ்மார்ட்டாக இருக்கும் யேசுதாஸை ஹீரோவாக்கி ஒரு மைமை உருவாக்கினான். பம்பரமாக சுழன்று எல்லோரையும் இயக்கினான். அதில் ஒரு ரோலில் தானும் நடித்தான். மௌனமாக அனைவரது கதைக்கேற்றவாறு அசைவுகளை தர மைமில் நடித்த அனைவருக்குமே ஒரு பிடிப்பு வந்து ஈடுபாட்டோடு செய்தனர். அவர்கள் பிராக்டிஸ் செய்யும் போதே மற்றொரு இடத்தில் மீதமுள்ள சிலரை வைத்து ஸ்கிட் என்னும் குறும் நாடகத்திற்கான ஸ்கிரிப்டையும் விளக்கினான். பொது பிரச்சனையான ஜனத்தொகையை மையமாக்கி நையாண்டியாய் ஒரு ஸ்கிட்டை தயார் பண்ணினான். தமிழ் வசனம் சரளமாய் பேசுவதில் வல்லவனான வீரராகவனிடம் மொத்த வசனங்களையும் மனப்பாடம் செய்ய சொன்னான். ஒவ்வொரு டைலாக்காய் அவன் பேச பேச அனைவரும் அதற்கேற்றவாறு நடிக்க ஸ்கிட்டும் ரெடி. இதற்கு மத்தியில் செந்தமிழ் தேன்மொழியாள் என்ற பாடலை பாடிக்கொண்டிருந்தான் கரிகாலன். அந்த பாடலுக்கு ஏற்றாற்போல் பாடலை லயித்தபடி தபேலா வாசிக் கொண்டிருந்தான் பாஸ்கர். மைம் மற்றும் ஸ்கிட்டை எழிலன் மற்றும் கரிகாலன் டீமை ஆடியன்ஸ் போல் பார்க்க சொல்லி அபிப்பிராயமும் கேட்டான். கரிகாலனும் எழிலனும் உற்சாகமாகி மேலும் சுவாரஸ்யமாக்க சில டிப்ஸுகளும் கொடுத்தார்கள். எழிலனிடம் ரங்கோலிக்கான தீம் தேசிய ஒருமைப்பாடு என்பதால் அதற்கான சில கருத்துக்களையும் முன்வைத்தான் ஆதித்யா. மிக நேர்த்தியாக வரையும் எழிலன் அவுட்லைன் வரைய ஆதித்யாவும் நோயிலும் கரர் அடிப்பதாக திட்டமிட்டார்கள். ஷேடிங்கை நன்றாக வேறுபடுத்த டீ ஃபில்டரையும் உபயோகித்தார்கள். இப்படி 2 நாட்களுக்கான போட்டிகளை ஓரளவிற்கு தயார் செய்துவிட்டு மாணவர்கள் நிம்மதியாக படுக்கப் போகும்போது இரவு மணி 1. இதை போலவே ஒவ்வொரு இரவும் நன்கு பிராக்டிஸ் செய்து பரிசை பற்றி கவலைப்படாமல் ஒவ்வொரு ஈவெண்டிலும் நன்கு பங்கு பெற்றனர். மைம், ஸ்கிட், ரங்கோலி, கர்நாடக இசை என 4 ஈவெண்டிலும் பரிசும் வென்றனர். எதிர்பாராத விதமாய் துரதிருஷ்டவசமாய் கரிகாலன் முழுவதுமாய் நம்பிய மெல்லிசையிலும் குழு இசையிலும் எந்த ஒரு பரிசும் வெல்ல முடியவில்லை. மற்ற கல்லூரி மாணவர்களின் இசைத்திறன் ஒப்பிடவே முடியாத அளவிற்கு இருந்தன. இதில் வேடிக்கை என்னவென்றால், கரிகாலன் மற்றும் பாஸ்கரனை தவிர அனைவருக்கும் ஷீல்டும் மெடலும் கிடைத்தது. பரிமாறியவனுக்கு உணவில்லை என்பது போல் தன் தலைமையில் வந்த அனைவருக்கும் பரிசு. ஆனால் கரிகாலனுக்கோ ஒன்று கூட இல்லை. கரிகாலனுக்கு பொறுக்கவில்லை, ஏமாற்றை தாங்கிக் கொள்ளவும் முடியவில்லை. கண்கள் கலங்கிவிட்டது. சீனியர் என்கிற கர்வம், பொறாமை, மற்றவர்களிடம் துவேஷம் என பல்வேறு விதமான உணர்ச்சிகளெல்லாம் கலைந்து இயல்பாய் இருக்க முடியவில்லை. வேனில் கலகலப்பு குறைந்து யாரிடமும் பேசாமல் வந்தான். ஊர் திரும்பியவனுக்கு அவமானத்தினால் கல்லூரி பக்கமே வரப்பிடிக்கவில்லை. கிட்டத்தட்ட 1 வாரம் சென்றிருக்கும். எழிலன் கரிகாலன் வீட்டிற்கு வந்து எந்த விவரமும் கூறாமல் கல்லூரி முதல்வர் 4 மணிக்கு கல்லூரிக்கு வரும்படி சொல்கிறார் என கூறி சென்று விட்டார். இனிமேல் போகாமல் இருக்க முடியாது என்று 4 மணி அளவில் எழில அவனை கைப்பிடித்து கல்லூரியின் ஆடிட்டோரியத்திற்கு கூட்டிச் சென்றான். ஆடிட்டோரியத்தில் ஒரு ஒர்க்ஷாப்பின் நிறைவு விழா நடைபெற்று கொண்டிருக்க கல்லூரியின் முதல்வரும் அங்கிருந்தார். ஸ்டேஜில் உட்கார்ந்திருந்த பேராசிரியர் இளங்கோ கரிகாலனை பார்த்து போடியம் அருகே சென்றார். இத்தருணத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்து கொள்வதில் பெருமைப்படுகிறேன். நம் கல்லூரியின் மாணவர்கள் சிதம்பரம் பொறியியல் கல்லூரியில் நடத்திய விழாவில் பங்கு பெற்று பரிசும் பெற்றிருக்கிறார்கள். நமது கலைக்கல்லூரி மாணவர்கள் பொறியியல் மாணவர்களை ஒப்பிடுகையில் திறமையில் சளைத்தவர்கள் இல்லை என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். அந்த வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு முதல்வர் அவர்களது திருக்கரங்களால் பரிசளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாணவர்களை எனது தலைமையில் அழைத்துச் சென்றாலும் இந்த வாய்ப்பை பெரிதும் முயற்சி எடுத்த தமிழ் 3ஆம் ஆண்டு மாணவர் கரிகாலன் அவர்களை பாராட்டுகிறேன் என தெளிவான குரலில் பேராசிரியர் சொன்னதும் ஆடிட்டோரியத்தில் இருந்த மொத்த மாணவர்களும் கைதட்டி ஆர்ப்பரித்தனர். அதற்குள் ஆதித்யா உட்பட பங்கு பெற்ற அனைத்து மாணவர்களும் கரிகாலனுக்கு பின்னால் வர அந்த ஆர்ப்பரிப்புக்கு நடுவே ஒவ்வொருவரையும் அழைத்து முதல்வர் ஷீல்டையும் மெடலையும் கொடுக்க ஆறுதலாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது கரிகாலனுக்கு. ஷீல்டை கையில் வைத்தபடி ஸ்டேஜுக்கு பின்னால் நின்றிருந்த எழிலனும் மற்ற மாணவர்களும் அருகே வந்து, பாஸ்,
சிதம்பரத்தில் ஷீல்டு வாங்கினதை விட இங்கே நம்ம நண்பர்கள் நடுவில் வாங்கிறது ரொம்ப கெத்தா இருக்கு என மாணவர்கள் வழிமொழிய, மச்சான் இது எல்லாம் பண்ணது ஆதித்யா தான். இந்த ஒர்க் ஷாப் ஐடியா பேராசிரியர்கிட்ட சொல்லி பிரின்சிபால் கிட்ட பேச சொல்லி உன்னையும் இங்கே வரவழைத்து பக்காவா பண்ணியிருக்கான். எழிலன் கரிகாலன் காதருகே வந்து தொடர்ந்தான். அது மட்டும் இல்லை, ஆதித்யா சோலாவா பண்ணின பர்ஃபார்மன்ஸ்க்கான ஷீல்டை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற 2 ஷீல்களை உனக்கும் பாஸ்கருக்கும் கொடுத்துட்டான். சற்று இடைவெளி விட்டு, மச்சான் இவன் ஐயர் பையன் நமக்கு செட் ஆவானன்னு நினச்சேன். நல்ல வேளை ஏதாவது காரணம் சொல்லி அவனை கூட்டி போகாமல் இருந்தா கதை கந்தலாயிருக்கும் என்று சிரித்தான் எழிலன். ஆதித்யாவின் டீம் ஸ்பிரிட்டை எண்ணி நெகிழ்ந்தபடி கையில் இருந்த அழகான ஷீல்டை கரிகாலன் பெருமையுடன் பார்க்க, மனத்தில் உள்ள வேறுபாடுகள் அறவே அழிந்திருந்த அவனுக்கு கண்ணில் நீர் தழும்பியது. மருத்துவமனை கட்டிலில் 34 வருடத்திற்கு பிறகு 2024ஆம் ஆண்டில் இதையெல்லாம் அசை போட்ட கரிகாலனுக்கு ஆதித்யாவின் தற்போதைய தியாகமும் அதேபோல் கண்ணீர் நீர் தழும்பச் செய்தது. முன்பு செய்வதாவது தனது கல்லூரிக்கும் தனது சக மாணவர்களுக்காக, ஆனால் தற்போதைய தியாகமோ யாரென்று தெரியாத 3வது மனிதருக்கான உயிர் காக்கும் குருதி கொடை, அதுவும் உலகையே ஆட்டிப்படைக்கும் உயிர்கொல்லி தொற்று நோய் வந்த பிறகும். வீடியோ கால் பேசியதால் கொடுப்பது யாருக்கு என்பது தெரிந்தது. இல்லையென்றால் அவன் பாட்டிற்கு ரத்தம் கொடுத்துவிட்டு சென்றிருப்பான். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.